வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும், குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மதிப்பெண்கள் மாற்றம், பாஸ் மதிப்பெண்கள், தேர்ச்சி விகிதங்கள் மாற்றங்கள் பற்றிய தகவல்களை, கோரிக்கைகளையும் தொடர்ந்து கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் எஸ்டெட் ஸ்பெஷல் டெட் 2026 தமிழ்நாடு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு 2026 தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் வெற்றி பெற 40% பாஸ் மார்க் பற்றிய முக்கிய தகவல். தமிழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வின் தகுதி மதிப்பெண்களை ஒரே மாதிரியாக 40% நிர்ணயிக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கல்வி உரிமைச் சட்டம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே பிற விதிகளை பின்பற்றி நியமிக்கப்படுகின்றனர். 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டுக்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு தீர்ப்பளித்தது. தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 4 மற்றும் ஜூலை 5ஆம் தேதிகளில் நடைபெற்றது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டம் என அறிவித்துவிட்டு 10ஆம் வகுப்பு பாடம் வரையிலான வினாக்கள் கேட்கப்பட்டிருந்ததாகவும் 75% கேள்விகள் நேரடியாக பதிலளிக்கும் வகையில் இல்லாமல் மிக கடினமாக முறையில் இருந்ததாக ஆசிரியர்கள் கூறினர். ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி பேப்பர் 2 தேர்வும் பாதிக்கு மேல் கடினமாக இருந்ததாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த ஆண்டு வரை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு பொது பிரிவினர் 60%, அதாவது 150 மதிப்பெண்ணுக்கு 90 மதிப்பெண்களும், இடஒதுக்கீட்டு பிரிவினர் 55%, 82 மதிப்பெண்களும் பெற வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி இடஒதுக்கீட்டு பிரிவினரின் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் 40%ஆகவும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆகியோருக்கான தேர்ச்சி மதிப்பெண் 50%ஆகவும் உயர்த்தப்பட்டது. தகுதி மதிப்பெண்களை ஒரே மாதிரியாக 40% நிர்ணயிக்க வேண்டும். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு அதிலுள்ள பாடத்திட்டங்களை உள்ளடக்கி தனித்தேர்வு நடத்த வேண்டும். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நடுநிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தனித்தேர்வும், 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கான பாடத்திட்டத்துடன் கூடிய தனித்தேர்வும் நடத்த வேண்டும். பாடத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அதிலிருந்து விலகாமல் தேர்வுகள் நடத்த வேண்டும். இத்தேர்வுகள் ஆசிரியர்கள் தங்கள் பணியில் தொடர்வதற்குத்தான் புதிய பணி நியமனத்துக்கானது அல்ல. எனவே இத்தேர்வு எழுதும் அனைவருக்கும் ஒரே தேர்ச்சி மதிப்பெண்கள் என்பதை, அதாவது 40% நிர்ணயிக்க வேண்டும். ஆசிரியர்களின் கோரிக்கைக்கான கடந்த சனிக்கிழமை நடந்த தாள் 1, ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தாள் 2 தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் தேர்ச்சிக்கு 40% மதிப்பெண்கள் நிர்ணய செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இக்கோரிக்கையை தமிழக அரசு நிபந்தனையின்றி ஏற்று தேர்வில் பங்கேற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் தேர்ச்சி பெற்று பணியில் தொடர்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.